எல்லா பேரண்ட்ஸும் நம்மளுடைய பொண்ணுடைய கல்யாணத்துக்காக பெற்றவங்க மணி சேர்க்குறாங்களே தப்ப, நம்ம பொண்ணுடைய எஜுகேஷனுக்கோசமும் நம்மளுடைய பொண்ணுடைய பிஸ்னஸுக்காகவும் நம்மளுடைய பொண்ணுடைய ஸ்டார்ட் அப் சக்சீட் ஆகிறதுக்காகவும் எந்த பேரண்ட்ஸும் எந்த இந்தியன் பேரண்ட்ஸும் மணி சேவ் பண்ணுறதே கிடையாது. வை? பிகாஸ் ஒரு பொண்ணுனா ஆஃப்டர் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் கம்பல்சரியாக மேரேஜ் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி பண்ணணுன்னா நல்லா வெல்த் இருந்துச்சுன்னா நல்ல வெல்த்தான ஃபேமிலியில் மேரேஜ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அப்படி கொடுக்குறப்ப நம்ம பொண்ணு ரொம்ப பணக்கார வீட்டில் வாழவான்னு எல்லா பேரண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க, சீக்கிரமாக மேரேஜ் பண்ணி அமைச்சிடுறாங்க. பிஃபோர் மேரேஜ்க்கு முன்னாடி நம்மளும் கண்டிஷன்ஸ்லாம் சொல்லுவோம். எனக்கு ஜாபுக்கு போகணுன்னு ஆசை, நான் ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு ஆசை. அதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க டிங்கு 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 டிங்குன்னு தலையை ஆட்டுவாங்க. ஆஃப்டர் மேரேஜ் இப்போ தானம்மா கல்யாணம் ஆச்சு, ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணம்மா. இன்னும் 6 மாதம் ஆச்சு, இன்னும் எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கலையா? இப்போ தானம்மா குழந்தை இருக்கா, குழந்தை பார்த்துக்கம்மா. எதுக்கு அதெல்லாம்? ட்ரீம் செத்து போச்சா? இது தாங்க வாழ்க்கை. எதுவாக இருந்தாலும் பிஃபோர் மேரேஜுக்கு தான் மேக்ஸிமம் பீப்புள்ஸ் இப்படி தான் இருக்கிறாங்க. நான் சொல்கிறது வந்து எல்லோரும் நான் சொல்லலை, மேக்ஸிமம் இப்படி தான் நம்மளுடைய இந்தியன் பேரண்ட்ஸ் இந்தியன் பீப்புளுக்குடைய கல்ச்சரே இவ்வளோ தான். ஸோ ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கோடி முறை யோசித்து முடிவெடுங்க. ஓகே, பாய்.